மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் என்ன பண்ண இந்த கொஷினை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், ஒரு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட் கிட்ட சரி ரியாக்டன்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஆக்சுவலாக இங்கே பண்ணியிருக்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒவ்வொரு காம்பவுண்டாக எடுத்து எந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னென்னா PbR3ET2O. இப்போ இதை பார்த்தா என்ன தெரியுதுன்னா, ஒரு சைக்ளிக் அல்கைல் ஆல்கஹால். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து இந்த ஆல்கஹால் என்ன கேட்டகரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது. என்ன கேட்டகரி ரியாக்ஷன் கொடுக்கும்? ஆல்கஹால் ஆர்கானிக் பார்ட்டில் கொடுக்குற ரெண்டு ரியாக்ஷன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், பீட்டா எலிமினேஷன், ரெண்டு மட்டும்தான். இதில் நான் பீட்டா எலிமினேஷனுக்குரிய ரியேஜென்ட் போடணும்னா ஆல்கஹால் போடுறப்ப கான்சன்ட்ரேட் H2SO4 P2O5 இந்த மாதிரி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் போட்டிருக்கணும். அப்போ இங்கே பீட்டா எலிமினேஷன் இல்லை, சப்ஸ்டியூஷன் தான் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதில் PbR3ET2O அப்படிங்கிறது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கிடையாது. அப்போ இது கொடுக்கக்கூடிய அனதர் ஒன் ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இது போக ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லாம் ஆர்கானிக் பார்ட் ரியாக்ஷன்ல பெரும்பாலும் இல்லாம இன்ஆர்கானிக்கா கன்சிடர் பண்ணிக்கிடணும். ஏன்னா இன்ஆர்கானிக்ல தான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை அதிகமா நம்ம டீல் பண்றோம் இல்லையா. அதுவும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்பீடா இருக்கும் ஆக்சிடேஷன். பட் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்ல இது என்ன கொடுக்கும் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் as well as பீட்டா எலிமினேஷன். இது ரெண்டு மட்டும்தான் மேஜர் கேட்டகரி. மேஜரா நீங்க எதை பாத்தீங்கன்னாலும் பீட்டா எலிமினேஷன் இருக்கும், இல்லாட்டி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருக்கும். இப்போ இது பீட்டா எலிமினேஷன் ரியேஜன் கிடையாது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான். இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். எப்படி நான் செகண்டரி ஆல்கஹால் சொல்றேன்? இங்க இருக்கிற கார்பனை நீங்க ஹைட்ரஜனா கார்பனா, இங்க இருக்கிற கார்னரை நீங்க கார்பனா இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா உங்களுக்கு ரெண்டு கேட்டகரி வர்றதுக்கு, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரெண்டு கேட்டகரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. SN1 இருக்கலாம், SN2 இருக்கலாம். ஆனா SN1 இருக்கணும்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட் போடணும். SN1 அப்படின்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட். போலார் புரோட்டிக் சால்வெண்ட்னா, புரோட்டிக்னா என்ன அர்த்தம்? H+ ரிலீஸ் பண்ற எல்லா சால்வெண்ட்டுமே புரோட்டிக் சால்வெண்ட். போலார் புரோட்டிக் சால்வெண்ட் அப்படி இருந்தா மட்டும்தான் SN1 ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ H2Oல போலார் புரோட்டிக் H2O எடுத்துக்கலாம். ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு H+ ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ புரோட்டிக் சால்வெண்ட் இருந்துச்சுன்னா அது SN1 கொடுக்கும். ஆனா இங்க புரோட்டிக் சால்வெண்ட் எடுக்கல, டையத்தில் ஈத்தர் கொடுத்துருக்காங்க. டையத்தில் ஈத்தர் புரோட்டிக் சால்வெண்ட் இல்லை. அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா SN2 ரியாக்ஷனை தான் கொடுக்கும். இப்போ SN2 ரியாக்ஷன்னா என்ன? நம்மளுக்கு ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன், ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் தான். தட் இஸ் இஃப் த கார்பன் இஸ் கைரல். இந்த கார்பன் பாருங்களேன், கைரல் கார்பன். அதாவது இந்த கார்பன்ல இந்த பக்கம் ஜாயின் பண்ண குரூப் வேற மாதிரி இருக்கு, இந்த பக்கம் ஜாயின் பண்ண குரூப் வேற மாதிரி இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு OH இருக்கு. அப்போ இதுல இன்வெர்டட் காம்பவுண்ட் மட்டும்தான் வரும் SN2ல. SN2நாலே இன்வர்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. SN2 இன்வர்ஷன். நான் இதை பத்தின கிளியர் மெக்கானிசம் வந்து கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி யாருக்காவது தேவைன்னா எனக்கு சொல்லுங்க, நான் இது பத்தின கிளியர் மெக்கானிசம் சொல்றேன், எப்படி இன்வர்ஷன் வருது அப்படிங்கறத சொல்றேன். பட் இப்ப இங்க இன்வர்ஷன்ங்கிறதுனால ஏற்கனவே பேக் சைட்ல இருக்கிற OH இப்ப புதுசா வர போற அந்த BbR3ங்கிறதுல வர்ற Br- நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லையா, அந்த Br- நியூக்ளியோஃபைல் ஃப்ரண்ட் சைடு வந்துடும். அதாவது இப்படி டேஷ் லைன் போட்டா பேக் சைடு, இந்த மாதிரி லைன் போட்டா ஃப்ரண்ட் சைடு. ஸோ Br. இப்ப ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது NaI. இதுலயும் என்னன்னா அகெயின் I- நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்க செகண்ட் இதுல, செகண்ட் சீக்வன்ஸ்ல. அதுக்கப்புறம் என்ன செகண்ட் ரியாக்ஷன்ல அடுத்து டைமெத்தில் கீட்டன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே போலார் இதுவுமே புரோட்டிக் சால்வெண்ட் கிடையாது. ஸோ இந்த சால்வெண்ட்டையுமே நம்ம இப்போ எடுத்துக்க முடியாது. தட் இஸ் இந்த சால்வெண்ட்டுமே புரோட்டிக் சால்வெண்ட் எடுக்காதனால இதுவுமே SN2 மட்டும்தான் கொடுக்கும். ஜென்ரலா செகண்டரி ஆல்கஹாலா இருந்தது அப்படின்னா SN2வும் கொடுக்கலாம், SN1ம் கொடுக்கலாம். அதுல இது SN2 தான் கொடுக்கும், ஏன்னா புரோட்டிக் சால்வெண்ட் போட்டிருக்கிறதுனால. சரி, அதுக்கப்புறம் இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும்? அந்த Br ரீப்ளேஸ் பண்ணிட்டு I உள்ள வருது இல்லையா, அது என்ன செய்யும்னா மறுபடியும் ரியர் சைடு போயிடும், I உள்ள வந்துடும். சரி, மூணாவது ரியாக்ஷன்ல பாருங்க NaN3 சேர்த்திருக்காங்க. NaN3னா N3- அப்படிங்கிறது புது நியூக்ளியோஃபைல், அசைடு நியூக்ளியோஃபைல். இந்த அசைடு நியூக்ளியோஃபைல் படி அதிகமா பேசினதில்லை, இது அட்வான்ஸுங்கிறதுனால இது இருக்கு. ஸோ இப்போ CH3 அப்படியே தான் இருக்கு. வேற எந்த பொசிஷனையும் நீங்க டச் பண்ணக்கூடாது. இந்த அல்கைல் ஹாலைட் பொசிஷனும் அல்கைல் ஆல்கஹால் பொசிஷனும் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். இப்போ என்னன்னா மறுபடியும் இங்க நம்ம என்ன சால்வெண்ட் போட்டிருக்கோம்னு பாருங்க, டைமெத்தில் ஃபார்மமைடு. இதுவும் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் தான். அப்போ இதுலயும் நம்மளால என்ன கொண்டு வர முடியாது? SN1 கொண்டு வர முடியாது. அப்ப SN2 தான். மறுபடியும் இன்வர்ஷன் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி வந்துடும். CH3 எந்த பக்கம் இருக்கோ அதே இடத்துல N3 வந்துடும். பட் ஆனா இந்த ப்ராடக்ட் இங்க இல்லை. இப்பயே நீங்க நிப்பாட்டிட்டு அடுத்த 4க்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் எது வரலாம் சொல்லலாம்.
ஸோ இந்த ப்ராடக்ட் இங்கே இல்லை. இப்போ நான் ரெண்டாவது நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். அவங்க கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் வருதா, ரெண்டாவது ஒரு வேளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அவங்க கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் வருதா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் பார்ட் பிஆர் மைனஸ் வரப்போது SN2 தான் நடக்கும். ஏன்னா எங்கேயுமே போலார் புரோட்டிக் சால்வன்ட் கொடுக்கவே இல்லை, அவங்க SN2 தான் நடக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இந்த CH3 பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இந்த CH3யோட பொசிஷன் எப்பயுமே மாற போகிறது கிடையாது. இங்கே பொசிஷனை மாற்றிலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பொசிஷன் மாற போகிறது கிடையாது. ரியாக்ஷன் நடக்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான். ஏன்னா இங்கே கார்போகேட்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் ஆகும். ஆனால் இங்கே SN1 தானே, அதனால அது வரவும், SN2 தானே, அதனால அது வரவும் முடியாது. ஸோ இப்போ பிஆர் மைனஸ் என்ன ஆகும், ரியர்ல வந்துடும். சரி, ரியர்ல வந்துச்சு இல்லையா, வந்தது மறுபடியும் என்ன ஆகும், ரெண்டாவது கேஸ்ல பிஆர் நான் ஓஹெச்னு போடுறேன், பிஆர் ரியர்ல வந்துடும். அதுக்கப்புறம் ஐ மைனஸ் போடுறாங்க செகண்ட் கேஸ்ல. அப்போ மறுபடியும் என்ன ஆகும், இதே கேஸ் CH3ல மாற்றம் இருக்காது அதோட பொசிஷன்ல, இங்க மட்டும் என்ன ஆகும், மறுபடியும் ஃப்ரண்ட்ல வந்துடும் ஐ. மறுபடியும் என்ன ஆகுது, N3 மைனஸ் நியூக்ளியோஃபைல் சேர்க்கிறாங்க, மறுபடியும் என்ன ஆகும், இதே கேஸ். இங்க இருக்க CH3 மாற போறது கிடையாது, இந்த இங்க இருக்கிறது மட்டும் இப்ப ரியர் சைடு வந்துடும் N3. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் தானே ரைட் ஆப்ஷன் இல்லையா, ஏன்னா அப்படிதானே வந்திருக்கு. ஸோ இதான்ப்பா ஆன்சர். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இப்படிதான் இருக்குன்னு, அதாவது இந்த ப்ராடக்ட் எடுத்திருந்தாதான் ஃபைனல் ப்ராடக்ட் இது கிடைக்கும். பி தான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரியுதா, இல்ல இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல நான் ஏதாவது தப்பா பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் இந்த கொஸ்டினோட ஆன்சரை பார்க்கல, இது கரெக்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. சப்போஸ் ஏதாவது தப்பா இருந்ததுன்னா இது தப்பான ஆன்சர், நீங்க இது பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப கரெக்டா இருக்கும். நான் ரைட்டா கூட பண்ணியிருந்திருக்கலாம் சில நேரங்கள்ல. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்ஸ்பா.